இந்த உருவமே இல்லைன்னா என்ன இருப்பீங்க? உருவமே இல்லை, பூத உடல். ஏமா உருவமே இல்லை, ஆவிய மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆவி தெரியுமா? தெரியாது. அதான் வெட்டவெளி. வெட்டவெளின்றது ஒன்றுமில்லை. இப்போ நான் இங்கே அடையாளமாக இருக்கிறேன். இது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியமே தவிர உலக மக்களுக்கு சாத்தியம் கிடையாது, சாத்தியப்படாது. ஏன்னா இங்கே பிறக்கிறான், இங்கேயே வளர்றான், இங்கேயே சாப்பிட்றான், இங்கேயே சாகிறான், திருப்பி இங்கேயே இருக்கிறான், திருப்பி இங்கேயே ஒரு கர்ப்பத்தில் போடுறான், திருப்பி பிறக்கிறான். இதுதான் இங்கே தொழில் நடந்துன்னுக்குது. ஆனால் வெட்டவெளின்றது போனால் திரும்பாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கடலில் ஒரு பகுதி இருக்குது, அங்கே மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா அது இழுத்துக்குன்னா அது எங்கே போச்சுன்னு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் இழுத்துக்குது, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வேறு யாரும் உயிர் உள்ள யாரும் அதை போய் ஆராய முடியல. போனான்னா இவனும் போயிடுறான். அதே மாதிரி கிரகங்கள்லேயே சனி கிரகம் வந்து சனிக்குள்ளே எது பூந்தாலும் வெளியே வராது திரும்பவும். அந்த வெளியே வரல, அது என்ன ஆச்சு அப்படின்னா இறைவனோட கலந்தது. அதான் வைகுந்தம். அதுக்கு பேர் என்ன? வைகுந்தம். அதுதான் பெருமாள் இருக்கிற இடம், அதனால் அதுக்கு வைகுந்தம்னு பேர். அப்போ இறைவனோட கலந்தான், அவன் திருப்பி இங்கே பிறப்பு இல்லை. அப்போ அவன் அங்கே இல்லாமல் போயிட்டான். அதான் வெட்டவெளி. அதை அவை சொல்லுது பாருங்க, உருவமற்று இருக்கிறத சொல்லுது. எல்லகத்து எண்ணெய் இருந்தனை ஒக்குமே உள்ளகத்து ஈசன் ஒளி. எள்ளில் எண்ணெய் இருக்குது, பார்க்க முடியுமா? தெரியுமா? தெரியாது. ஆனால் எண்ணெய் இருக்குது, செக்காடுன்னா தெரியும். அது மாதிரி மனிதன் உடலுக்குள்ளோ ஈசன் ஒளிஞ்சு இருக்கிறான். ஆனால் மனுஷனால் அறிய முடியாமல் வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால தான் நான் படித்து சொல்கிறது, உனக்குள்ளே தேடு, இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறது காரணமே அதுதான் சொல்லுது. இதை அவை ரொம்ப அழகாக சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, பாலின்கான் நெய் போல் பரந்தெங்கும் நிற்கும் நூலின்கான் ஈசன் நுழைந்து. பாலில் எப்படி நெய் இருக்குதோ அது மாதிரி நூல் நுழையிற மாதிரி ஈசன் உனக்குள்ளே நுழைஞ்சு இருக்கிறானோ. இது அறிய முடியாமல் இருக்கிறான். ஏன்? அஞ்ஞானத்தில் இவனுக்கு புறக்கண் மட்டும்தான் தெரியும், அகக்கண் தெரியாது. ஞானத்தில் அகக்கண் தெரியும், புறக்கண் தெரியாது. அப்போது அகக்கண் தெரியும் போது இறைவன் தெரிவான், புறக்கண் தெரியும் போது உலகம் தெரியும், இறைவன் தெரிய மாட்டான். இதில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். உலகம் எப்பெல்லாம் தெரியுதோ மனுஷனுடைய பார்வைக்கு இறைவன் தெரிய மாட்டான். இறைவன் எப்பெல்லாம் மனுஷனுடைய பார்வைக்கு தெரிகிறானோ உலகம் தெரியாது. இதாம்மா கடவுள் வழிபாடு. இதுதான் இந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் வெட்டவெளி என்னாகுது, அங்கே என்னாகுதுன்னு எங்கே போகிறேன்? நீ போக முடியுமா? ஆசையில் அலைகிற உனக்கு வெட்டவெளிக்கு போக முடியுமா? இங்கேயே தான் பிறக்கிறேன், இங்கேயே சாகிறேன், இங்கேயே திருப்பி உடல் எடுக்கிறேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. இறைவன் தனக்குள்ளவே இருக்கிறான், அதை அறியணும். சொல்கிறான், கரும்பினில் கட்டியும் காய்ப்பாலின் நெய்யும் இரும்பினுட நீரும் இயல்பு. இப்போ கரும்புக்குள்ளே சாறு இருக்குது, நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சாறு இருக்கிறது உண்மை, அது அதில் பொய் ஒன்றும் கிடையாது, இருக்குது. அதே மாதிரி காய்ச்சின பாலில் நெய் இருக்குது, ஆனால் நெய் இருக்குதுன்னு நமக்கு தெரியல, இல்லையா? அதே மாதிரி இரும்பு இருக்குது, இரும்பில் தண்ணி பட்டால் இழுத்துக்கும், அது இழுக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இறைவன் உனக்குள்ளவே இருந்து உன்னையும் இயக்கிறான், உலகத்தையும் இயக்கிக்கின்னுக்கிறான். இந்த உண்மை உணர்கிற வரைக்கும் அஞ்ஞானத்தில் தான் வாழ்வோம். இந்த உண்மை உணர்ந்தால் தான் ஞானத்துக்கு வர முடியும். சொல்லுமா சாமி, சொல்லுமா சொல்லு. சில கோயிலுக்கெல்லாம் செஞ்சு போனால் பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையில நம்ம இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனால் பரிகாரம் பண்ணால் பலன் உனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, பண்ணாம பற்றி அவனுக்கு பலன் உண்டு. அவனுக்கு பலன் ஓணுன்றதுக்கோசம். ஆமாம். ஆனால் நம்ம பண்ணுறவங்களுக்கு பலன் ஒரு பலனும் கிடையாது. உன் விதி உன்னை பிடிச்சி நாட்டின்னுக்குது, எங்கேருந்து உனக்கு பலன் கிடைக்கும்? ஆனால் நீ ஒரு பரிகாரம் பண்ணால் அவனுக்கு 10 ரூபாய் கிடைக்குது இல்லை? இப்போ பரிகாரன்றதுல பொய்யா மெய்யான்றது உன் மனம் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் சொன்னேன்னு வச்சு உனக்கு பரிகாரம் பிடிக்கும், பரிகாரத்து மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறேன் பரிகாரம் பொய்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இருந்தாலும் என்ன பரிகாரத்தை பொய்ன்றானே அப்படின்னு நினைப்பேன். உனக்கு பரிகாரம் பிடிக்காது, இல்லைம்மா பரிகாரம் தப்புமா அப்படின்னு சொன்னேன், ஆமாம்மா இவர் சொன்னது தான் சரி அப்படின்னுவேன். எதையுமே உன் மனம் முடிவு பண்ணுறது தான் நடைமுறைக்கு வருமே தவிர நான் சொல்கிறது வராது.
இந்த கிளி தோஷக்காரங்களா இருக்காங்களே ஆமா. அவங்கலாம் வந்து அவன் பொழப்பு பாவம். அது பொழப்பு தானே. அந்த கிளி வந்து நான் சரி கிளி தான் வந்து சீட்டு எடுத்து கொடுக்குது, நம்ம எடுத்தாலும் அதே சீட்டு வருது. அதே சீட்டு தான் வரும். இப்போ அதுதான் தொழில். அவன் அதுக்காகவே அந்த கிளிக்கு அந்த நெல்லை வச்சுன்னு கையில் ஆட்டிக்கினே இருப்பான். எப்போ நிறுத்துறான்னா சீட்டு எடுக்கிறத நிறுத்திடும். அப்போ அது சீட்டை எடுக்கிறத நிறுத்தி ஒரு சீட்டை குத்தோன்னு ஒரு நெல்லை குத்தோன்னு போய் கூண்டில் பூந்துக்கும் இல்லையா. இது பழக்க முறையில் வர்றது. அந்த மாதிரி பழகிறான். அதை 2 கிளி இருக்கும் 2 கூண்டில். ஆனால் ஒரு கிளியை தான் விட்டு திறந்து விட்டு குருவி எடுக்க சொல்லுவான். இன்னொரு கிளி அதை பார்க்குமே தவிர அது எடுக்க தெரியாது. பழகிறது தான் எல்லாமே செயல். சிவவாக்கியர் சொல்கிறாரு, ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே. ஓம் நமச்சிவாயம் என்றது 5 எழுத்து. 5 பஞ்சபூதத்தை குறிக்கும். 5 பஞ்சபூதமும் தனித்தனியே இருக்கும்போது அது அகத்துள்ளே நிற்காது, புறத்திலே ஓடும். அப்போது 5 பஞ்சபூத நமச்சிவாயா என்ற அந்த மந்திரம் உனக்குள்ளே அடங்கினால் ஈசனோடு கலந்து இருக்கலாமே என்று சிவவாக்கியர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர், மந்திரங்கள் ஆவதும் மரத்தில் ஊறல் அன்றுகான், மந்திரங்கள் ஆவது மதத்தெழுந்த வாயுவே, மந்திரத்தை உண்டவர்க்கு மரணமேதும் இல்லையே. இந்த மந்திரம் என்றது வெளியே சொல்கிறதால ஒரு பயனும் இல்லை. இந்த மந்திரம் என்றதை வாய் சொல்கிறதால ஒரு பயனும் இல்லை. மந்திரம் என்றது உன்னுடைய உயிர் சொன்னால் அந்த மந்திரத்தோடு நீ கலந்து இறைவனோடு கலக்கலாம். மரணம் என்பதே உனக்கு இல்லை என்று சொல்லுகின்றார். இதை நாம் ஒருவரும் உணர்ந்து பார்த்து தெரிய வேண்டும். இப்போது எல்லாரும் இந்த பூநூல் அணியிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த பூநூல்ன்றது போடுறதால என்ன பயன் இருக்குது அப்படின்ட்டு சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த பூநூல் உடம்பில் போடும்போது புது நூலாக இருக்குது. அது அழுக்கோடு உழன்று கடைசியில் அது அருந்து போகிறது. ஆனால் இந்த உனக்குள்ளே ஓடிக்கின்னு இருக்கிற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை நீ உறுதி பண்ணிக்கின்னா உனக்கு மரணமே இல்லை, இறைவனோட கலந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாரு. பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருக்கி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் களைபடும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாய 5 எழுத்துமே அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மகான்களும் நமக்கு அறிவுரை கூறுறாங்க. அவ்வளவும் நம்ம கேட்டும் நம்ம அதில் ஈடுபடாமல் நம்மளை வீணாக கெடுத்துக்கின்னு நம்மளே பாழாகிறோம். இதையெல்லாம் மாற்றி நல்ல வழியில் வாங்க, நல்லதையே பண்ணுங்க, நல்லதையே செய்யுங்க. மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பிராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. பாவம்ன்றது மூலமான குளம்னா எது? விந்து பை. விந்து பையில் மனிதனுடைய தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், தான் செய்த பாவம், முப்பாவங்களும் அடங்கியிருக்குது. இந்த முப்பாவங்களும் அழியணும்னா டெய்லி காலையில் எழுந்து 4 கட்டு அறுக்கணுன்றார். 4 கட்டு அறுக்கணுன்னா என்ன அது அப்படின்னா, டெய்லி காலையில் 2 மணி நேரமாவது இறைவனை நினச்சி நல்ல குருக்கிட்ட அந்த பாடத்தை கற்று கதிப்பாடம் என்ற பாடத்தை, 2ஆம் பாடம் ஆதாரம் 10 என்ற பாடத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நிலையிலும் அழிவில்லை, இறைவன் உங்களோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்து காண வல்லாரேல், ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடும், தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும், கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழலாமே அப்படின்றார். நாடி நாடி நீ இறைவனை, உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனை பிடிச்சாலும் அவன் உன் கையிலேருந்து நழுவி நழுவி ஓடுவான். ஓடினாலும் நீ விடாமல் பிடிக்கும்போது ஒரு நாள் உமக்குள்ளவே அடங்கிடுவான். தேடி வந்த காலனும் உன்னை தேடி வந்த யமனும் திகைத்திருந்து போய்விடும். அவனே மூழ்ச்சிட்டு அதிர்ச்சியாகி உன்னை விட்டுட்டு போயிடுவான். நீ கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழலாமே அப்படின்னு சிவவாக்கியர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. இதையெல்லாம் நம்ம கேட்கணும். அப்புறம் இன்னொரு கேள்வி, உலகத்தில்
இறைவன் 84 கோடி ஜீவராசியும் படைக்கிறான். மனுஷனை மட்டும் செப்பரேட்டா படைச்சிருக்கிறான். ஆமா. ஏன்டா மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா. அப்படி இருக்க மனுஷன் வந்துட்டு பகுத்தறிவு இருக்கு, மற்ற ஜீவராசி பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றாரு ஐயாவே. ஆமா. அப்படி இருக்கிற பகுத்தறிவு இல்லாத போது நான் சாவக்கூடாது, நான் சாவறதுக்கு அப்புறம் அப்ப நான் என்பது யார், யார் சாவக்கூடாது, அதுக்கு ஆன்சர் கொஞ்சம். நான் என்றது யார் சாமி? ஆன்மா. அதுதான் சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. சிவவாக்கியர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி செல்வன் ஒருத்தர் வருவாரு, அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. அதனால நான் முன்னாடி வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே, பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதர்கள், சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. என்ன சொல்ல வர்றாரு? வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. எப்பா எதை செஞ்சாலும் அதுக்கு காரண காரியம்னு இருக்கும்பா. அந்த காரணம் காரியம் இல்லாம இங்க ஒரு செயலும் நடக்கிறதே கிடையாது. அப்ப அதை புரிஞ்சுக்கோ. இங்க எது நடந்தாலும் அதுக்கு மூலமா ஒண்ணு இருக்கும். அது நமக்கு தெரியலனாலும் அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். இங்க சும்மா எதுவுமே நடக்காது, எல்லாத்துக்கும் காரண காரியம் ஒண்ணு வேணும், இருக்கும். தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே. தச்சம் இல்லாம ஒரு மாளிகையை உருவாக்கவே முடியாது, தச்சம் வேணும். கதவுலாம் இல்லாம மாளிகைலாம் கட்டிட்டு கதவுலாம் இல்லாம போனா அதுக்கு பேர் மாளிகையா? அது ஒரு குட்டிச்சவர் மாதிரி ஆயிடும். அப்போ நீ தச்சம் இல்லாம மாளிகை எப்படி கட்ட முடியாதோ அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமான சில விஷயங்கள் இருக்குதுப்பா, அதை நீ பிடிச்சிக்கோ. ஆனா அதெல்லாம் பிடிக்க தெரியாம பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகால். பெற்ற தாய்னா யார் சாமி? நம்மளை பெத்த அம்மா இல்லை, நம்மளை பெத்த அம்மா இல்லை, ஆன்மா. நீ பிறந்ததுக்கு காரணமே இந்த ஆன்மா தான்ப்பா. இந்த ஆன்மா கடை தேரணும் தான் உனக்கு பிறவியே கிடைச்சது. அப்போ உண்மையிலே உன்னை பெற்றது யாருன்னா இந்த ஆன்மா தான். ஆனா அதை ஒரு நாளும் தெரிஞ்சுக்காம இந்த உடலு கூட சேர்ந்து இந்த மனசு கூட சேர்ந்து நான் உறவாடின்னு இருக்கிறேன். அப்ப நான் யாரை கை விட்டுட்டேன், யாரை அடிமையாக்கினேன்? என் ஆன்மாவை நான் அடிமையாயிட்டேன். அதை என்ன சொல்ல வர்றாரு? பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகள். அட முட்டா பயல்களை, நீ பிறந்ததுக்கு காரணமே ஆன்மா தான். அதை மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஓடுந்துக்கிறியப்பா, இந்த உடம்பு காட்டுறதையே நீ ஓடிட்டு இருக்கிறியப்பா. இது ஒரு நியாயமா இருக்குதா? நீ பார்க்க வேண்டிய பொருள் எது, நீ காப்பாற்ற வேண்டிய பொருள் எது, கரை சேர்க்க வேண்டிய பொருள் எது, அதை தெரியாம அதையே நீ அடமானம் வச்சிட்டியப்பா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்ல வராரு. சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. இந்த அறிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா சிவனுக்கு இங்க வேலை இல்லை. சித்துனது அறிவு, அதுதான் சிவஞான போதம்னுவாங்க. சிவஞான போதம்னா சிவனை பத்தி அறிவு, அதுதான் சித்து. அந்த சித்துன்றது நமக்கு உருவாகலன்னு சொன்னா சீவன் இருக்கிறதுக்கான அடையாளம் இல்லாத போயிடும், நீயும் செத்து புணமா போயிடுவ. அப்போ நாம இது வந்து சரியில்லாத கேள்வியோட இருக்கலாம், திருப்புச்ச கேள்வியோட இருக்கலாம். பட் இந்த கேள்விக்கு சரியான விடை கிடைக்கிறது. எல்லாமே உலகத்தில் படைக்கப்பட்டதாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், எதுவுமே எதுக்காக இருக்குது அப்படின்றது ஒரு சிந்தனையாகவே இருக்குது. எதுக்காக சாமி இது கேட்குறது புரிஞ்சுதுங்களா? எதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம், எதுக்காக இதெல்லாம் நடக்குது, காரணம் சொல்லுங்க அப்படின்றாரு. சொல்லுங்க சாமி. இறைவன் ஒருத்தன் இந்த உலகத்துல இல்லை சாமி. இந்த உலகத்துல இறைவன்ற ஒருத்தனே இல்லை. ஆனா இறைவன் இருக்கிற மாதிரி தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லலை நான். இறைவன்ற ஒருத்தன் இந்த உலகத்துல இல்லை. ஆனா இறைவன் என்ன பண்றான்னா, எனக்கு சாட்சியா எதுவுமே இல்லைப்பா, எனக்கு சாட்சி இந்த உலகத்தை படைச்சது நான் தான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் படைச்சது நான் தான். ஆனா என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா, என்ன மாதிரியே ஒரு பொருள் ஒரு உயிர் இருக்குதுன்னு சொன்னா உன்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லைப்பா. ஆனா அவங்க ஒரு ஏக்கம், எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள நான் கொடுத்துட்டேன். ஆனா ஒரு நாளும் நீ அறியாம இருக்கிறியே, அறியாம எப்போ அறிய போறன்றதுக்காக கொடுத்தது தான் இந்த பிறவி. அப்போ எதுக்காக இந்த பிறவினா, நான் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு பேர் ஜீவன், என்னை நான் உணர்ந்தேன்னா எனக்கு பேர் தான் சிவன். அப்போ சிவன் ஒன்று தனியாக ஒன்றும் இல்லை, நான் என்னை உணர்ந்தால் சிவநிலையை அடைய முடியும்.
நான் தாண்டா நீ தான் நானுன்றத உணரத்துக்காக தான் இவ்வளோ அடி உதெல்லாம். எதுக்காகன்னா அப்படி அடித்தால் மட்டும்தான் சிந்திக்க தோணும். எல்லாமே சொகுசாக கிடைக்குது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாராவது எனக்கு ஏன் இவ்வளோ பணம் வந்ததுன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? நான் ஏன் சொகுசாக இருக்கிறேன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்டுப்பாங்களா சாமி? யார் கேட்பாங்க? உதவ வாங்கினவங்க மட்டும்தான் கேள்வி வரும். அப்போ உங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா அதிகமாகுது, அடி அதிகமாகுது. அப்போ இந்த கேள்விகள் வரணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் நடக்குது. நான் உண்மையிலே சொன்னா எல்லாரோட ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கு. ஆனா இந்த கேள்விகள் வருது. அப்போ என்னன்னா இது கேள்விகள் வருது. இது என்னன்னா இது இந்த ஜென்மத்து கேள்வி இல்லை, எத்தனையோ ஜென்மமாக கேள்வி கேட்டுன்னு வந்துக்கிறீங்க. அதுக்கு விடையை தான் இப்போ பாடம் வாங்கி பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? கிடைச்சிடும், பாடம் பண்ணும்போது கிடைச்சிடும். சரிங்களா? இவர் சொல்றாரு, சிவவாக்கியர் சொல்றாரு, உதிக்கின்றது எவ்விடம், ஒடுங்குகின்றது எவ்விடம். எது? ஒரு பொருள் உதிச்சு மேலே வருதுப்பா, அது எங்கேருந்துப்பா வருது? சரி, வந்துச்சு, எங்கேயோ போச்சு, அது எங்கே போகுது? ஒடுங்குகின்றது எவ்விடம், கதிக்கின்றது எவ்விடம், கண்ணுறக்கும் எவ்விடம். கதிக்குதுன்னு என்னது? நடமாடுது, செயல்படுது. அதெல்லாம் எங்கேருந்து செயல்படுது? திரும்பவும் போய் அமைதியாக உட்காருது, அது எங்கே போய் உட்காருது? மதிக்க நின்றது எவ்விடம், மதிமயக்கம் எவ்விடம். நான் அறிவாக பேசுகிறேன், அது அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? மறுநாள் அறிவு இல்லாத முட்டாள்தனமாக செய்கிற வேலை செய்கிறேன், அந்த முட்டாள்தனம் எங்கேருந்து வந்தது? இதே மதிமயக்கம் எவ்விடம், விதிக்க வல்ல ஞானிகள் விரித்துரைக்க வேணுமே. ஊரில் ஞானி சொல்கிறீங்களே, இதுக்கு சொல்லுங்க பதில. எதை சொல்கிறாரு? மனசில் எண்ணங்கள் உருவாகுதான், அந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னு முதல்ல கண்டுபிடிப்பா. அதை கண்டுபிடிக்க முடியலையா? விட்டுடு. திரும்ப போய் அந்த எண்ணங்கள், உருவான எண்ணங்கள் திரும்ப எங்கே போய் ஒடுங்குதுன்றதை கவனி. ரமணன் சொல்லுவார், மனசில் 1000 எண்ணங்கள் வருது, நீ அதை பற்றிலாம் கவலையே படாத. எண்ணங்கள் வரும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கோ. ஒரு தண்ணியில் இருந்து ஒரு பபுள் வருதுன்னா அதில் ஒரு கல்லோ ஏதோ ஒன்று விழுந்துருக்கும். நீ பபுளை விட்டுடு, அதுக்கு மூல காரணமான அந்த எண்ணங்கள் எங்கேருந்து உருவாச்சோ அதை தேடி கண்டுபிடிச்சோன்னா நீ யாருன்றதை புரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் எனக்குள்ளே பயணம் பண்ணி உணரணும். எல்லாரும் சொன்ன மாதிரி மகன்கள் சொல்லிட்டாங்க, எப்பா உனக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது, அதை தான் உணரணும், அதுக்காக தான்ப்பா வந்துக்கிறேன்னு சொன்னால் புரியாது. உணர்ந்தா கூட அதுக்கு எதுக்குன்ற ஒரு கேள்வி தான் நம்ம அப்படியே தொடர்ந்து தானே போயிட்டு தொடர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாடம். தொடர்பு எதுக்காகன்னா பிறவிகள் வர வரைக்கும் தொடர்பு இருக்குது சாமி. பிறவிகளை நான் ஸ்டாப் பண்ணுன்றது தான் என்னோட தேவை. பசிக்குது, நல்லா பசிக்குது சாமி. பசி எது வரைக்கும் இருக்கும்? எதுக்கு வருதுன்னா இந்த உடல் வளர்றதுக்காக. இது அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா போங்களா ரிவர்ஸ்ல, அப்புறம் பிறந்தது எதுக்குன்னு போய் முடியும். அதுதான் அந்த பிறந்தது எதுக்குன்னா நான் இறைவனா மாறணுன்றதுக்காக தான். அதை பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது? ஆனந்தம்னு வச்சிட்டாங்க. மற்றது எல்லாத்தையும் இன்பம்னு வச்சிட்டாங்க. ஏன்னா இன்பம்னா துன்பம் வரும், ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துடும் சாமி. ஆனால் ஆனந்தத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா? இல்லை. ஏன்னால் அதுதான் இறைவனோட அம்சம். அதனால தான் மனுஷனோட உடம்புல நாம் எப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னமய கோஷமாக இருக்கிறோம், மனோமய கோஷமாக இருக்கிறோம், பிராணமய கோஷமாக இருக்கிறோம், விஞ்ஞானமய கோஷமாக இருக்கிறோம், அடுத்து ஆனந்தமய கோஷமாக இருக்கிறோம். இது உச்சபட்ச நிலை. இந்த உடலே அன்னம் போட்டால் தான் வளரும். அப்போ நான் எதுவாக இருக்கிறேன், எதை சார்ந்து இருக்கிறேன்னா அன்னத்தை சார்ந்து இருக்கிறேன். இந்த உடலே அன்னமய கோஷம். அடுத்து சோறு மட்டும் போட்டால் இது வளர்ந்துருமான்னா வளராது. அதுக்கு மூச்சு வேணும். அப்போ மூச்சு வேணும். அதனால நான் பிராணமய கோஷமாக இருக்கிறேன். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமானா இதுவும் பயன்படாது. ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. மரம் சுவாசிக்குது, மாடு சுவாசிக்குது. அப்போ உனக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, உனக்கும் மாடுக்கும் வித்தியாசம் இல்லாத போகணும். வித்தியாசம் தெரியணும்னா என்ன பண்ணோம்? எனக்குள்ள ஒரு மனசை கொடுத்து நீ மனமாக இருக்கிற. அப்போ நான் எதுவாக இருக்கிறேன்? அன்னமய கோஷமாக இருந்தேன், பிராணமய கோஷமாக இருந்தேன், இப்போ மனோமய கோஷமாக இருக்கிறேன். அடுத்து இது வரைக்கும் தான் 3 நிலையை மட்டும்தான் நாம் அனுபவித்து
உண்டு உறங்கி கதையை முடிச்சுன்னு போயிடும். இது 3 ஸ்டேஜ். பாடம் வாங்கினோனால மட்டும்தான் இந்த 3 ஸ்டேஜை தாண்டி விஞ்ஞானமய கோஷம். அதுனா என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறோம், அந்த ஆராய்ச்சி பண்ணுறத அனுபவித்து முடித்தோம்னா அது ஆனந்தமய கோஷம். தேடுறது என்னோடய வாழ்க்கை, தேடி தெளிஞ்சு நான் அதிலே நின்னா அது ஆனந்தமய கோஷம். அது இப்போ கிடைக்காது, பயணம் பண்ணால் அது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது தேடலுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனால் பயணம் பண்ணால் முடிஞ்சிடும். ஏன் வந்தன்றதுக்கு இதே மைக்கில் இதே இடத்துல ஒரு நாள் வந்து சொல்லுங்க, இப்போ புரிஞ்சிச்சு சாமின்னு சொல்லுங்க. அதுதான் விடை தேடி நீ கேள்வி மட்டும் கேட்டுன்னு போல சாமி. விடையை தேடுறதுக்கு ஒரு பயணத்தை முடிச்சிட்டீங்க இல்லையா, தொடங்கிட்டீங்க இல்லையா, அதோட முடிவில் அதுக்கான விளக்கம் கிடைச்சிடும். சரிங்களா? விவேகானந்தர் சும்மா இல்லை, போகிறவர்கள்லாம் கூப்பிட்டு ஏன்பா நீ கடவுளை பார்த்தியாப்பா சொல்லுவாங்களா யாராவது? இல்லை சொன்னால் தான் இவருக்கு புரிஞ்சிருமா? நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போனால் இவருக்கு என்ன அதெல்லாம் என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் போகிறவர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டவர் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கணுமான்னு அவர் தான் கேட்குறாரு. அந்த மாதிரி நான் அனுபவிச்சிட்டேன். எதை கொண்டு அனுபவித்தேன்? இதே பாடத்தை கொண்டு நான் உணர்ந்தேன். உனக்கு அதுக்கான ஆசை இருந்தால் இதே பாடத்தை கொண்டு நீ அதை அனுபவித்து நீயே உணர்ந்துப்ப. சொல்லு. எங்கள் வீட்டுக்கார் தவறி 1 வருஷம் ஆகுது சாமி. சரி. நல்லா இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு சின்ன ஒரு விபத்து தான். அந்த ஒரு விபத்தில் அவ்வளோ அவ்வளோ அடி எங்கே படக்கூடாதோ அந்த இடத்துல பட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டார். நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் அவர் போனார். என்ன ஆக்சிடென்ட்? வண்டியிலேருந்து இப்படி விழுந்துட்டார் இந்த சாமி. இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. இந்த இடத்துல அடிபட்டதுனால அவருக்கு செயல் இதுக்கு மேலே செயல் இழந்துடுச்சு. உடல் உறுப்புகள் எல்லாம் அது எவ்வளவோ செலவு பண்ணோம், எங்களை சக்திக்கு மீறி எல்லாமே பண்ணோம், ஆனால் எங்களால். அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன், மரணத்துக்கு ஒரு பெரிய இதுவே தேவையில்லை. ஒரு புல்லு தடி கூட ஒன்று இறந்துடுவோம். ஏன்னா ஒவ்வொரு நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலே இறந்துட்டார். ஆயுள் நிர்ணயம் பண்ணது, இவ்வளோ நாள் தான் நீ வாழணும் இந்த உலகத்தில், இவ்வளோ தான் உனக்கு மூச்சு வச்சுருக்குது, இத்தனை கோடி மூச்சு தான் உனக்கு இருக்குது. அந்த அத்தனை கோடி மூச்சு வரைக்கும் தான் நீ வாழ முடியும், நீ என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சும்மா நீ படுத்து நின்றீங்கன்னா காலையில் பார்த்தா இறந்துட்டு இருப்ப. காரணமே தெரியாது, எப்படி இறந்த, ஏன் இறந்தது, என்ன ஆச்சு, ஒன்றுமே யாராலையும் தெரிஞ்சிக்கவே முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தன் நோயாளியாக 15 வருஷமாக பட்டுனே கிடப்பான், சாவே மாட்டான். வீட்டில் எல்லாரும் பொண்டாட்டிலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் திட்டுவாங்க, இருக்கிறத விட போகிறது மேலாச்சு, இவ்வளோ பேருக்கு தொந்தரவு கொடுக்குறானே அப்படின்னு. போகாது. ஏன்னா உடல் பலம் இழந்து போச்சு, ஆனால் உயிர் பலமாகுதுங்க, ஆயுள் இருக்குது. அதனால் அந்த காலம் வரைக்கும் அது தள்ளும். அந்த காலம் முடிஞ்சதுன்னா அதை யார் தடுத்தாலும் நிற்காது, எந்த வைத்தியனாலும் நிறுத்த முடியாது. இப்போது ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு நான் தான் உயிரை கொடுத்தேன் அவருக்கு, நான் தான் அவரை காப்பாற்றினேன். எந்த டாக்டராலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா டாக்டருங்கெல்லாம் எல்லாரையும் காப்பாற்ற தந்தால் டாக்டருங்க யாருமே சாக மாட்டாங்க இல்லையா? எல்லா டாக்டரும் செத்து போகிறான். காரணம் என்னன்னா அவனுடைய மருந்து மாத்திரைகள் அந்த நேரத்துக்கு குணப்படுத்தும், அது ஏற்றுக்குனா தான் குணப்படுத்தும். அதே மருந்து அந்த உடலை ஏற்றுக்கலன்னு சொன்னால் அந்த மருந்து வேலை செய்யாது. அப்போ என்ன சொல்லிட்டோம், ஓவாமை, மருந்தை ஏற்றுக்கல உடம்பு அப்படின்ட்டு இல்லையா? அப்போது எது ஏற்றுக்குது, எது ஏற்றுக்க மாட்டேங்குது? உள்ளே இருக்கிற பொருள் உறுதியாக இருந்தால் எது போட்டாலும் ஏற்றுக்குது. உள்ளே இருக்கிற பொருள் உறுதி ஏற்று போச்சுன்னு சொன்னால் எது போட்டாலும் ஏறாது, ஏன்னா அது பயணத்தில் இருக்குது. புரியுதா? அப்போது அதனுடைய பயணத்தில் எந்த மருந்தும் எந்த வைத்தியமும் செல்லாத போயிடும். ஆனால் அது இருக்கணும்னு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த வைத்தியத்தையாவது படுக்கையில் இருந்தால் கூட திடீர்னு ஏந்து நடந்துருவோம், நம்ம நல்லாயிருக்கும். அப்போது வாழ்க்கையை முடிவு பண்ணுறது விதி, இதை யாராலையும் தடுத்துடவே முடியாதுமா. ஆனால் வாழ்க்கை கணவன் மனைவி, ஒரு தாய் இருந்தால் ஒரு 4 நாள் இப்போ புள்ள துக்கத்தில் இருப்பான், பொண்ணு துக்கத்தில் இருப்பான், அப்புறம் சராசரி வாழ்க்கையாக போயிடும். ஏன்னா அது உடல் விட்டு கழுண்டி தூரம் போயிடுச்சு, வேறு பொருளாக போச்சு அது. அதனால் அது மேலே அவ்வளோ துக்கம் இருக்காது. ஆனால் மனைவின்றவோ அப்படி இல்லை, மனைவின்றவோ அன்னாடம் இணையக்கூடியவோ. அப்போது மனைவியும் கணவனும் ஒரே பொருள்னு முடிவு பண்ணி வாழறாங்க இல்லையா? அப்படி தானே வாழறாங்க.
ஒரே பொருள்னு முடிவு பண்ணி வாழும்போது அந்த பொருள் பிரியும் போது இந்த பிரிவை தாங்கிக்க முடியல. ஆனால் விதி தாங்கித்தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போயும் பிரயோஜனம் கிடையாது. பசங்க இருக்குது, அதுதான் முடியாது. அதே நேரத்தில் அதே துக்கத்திலையும் இருக்கக்கூடாது. துக்கம் இருக்கணும், அது மனசுக்கு. இந்த துக்கத்திலே இருந்தீங்கன்னா உன் பசங்க கெட்டு போயிடும். அதுங்களுடைய மைண்டெல்லாம் உன் மேலே வந்துடும், அதுங்க வாழ்க்கையும் கெடுத்துடும். அப்போது அதுங்க கெடுறதுக்கு நீ காரணமாக இருக்கலாமா? உன்னுடைய துக்கம் காரணமாக இருக்கலாமா? அதனால் இது என்ன பண்ணணும், நீ இது இயற்கை, இறைவன் தந்த முடிவு, இதை நம்ம ஏற்றுக்குன்னு தான் அவன். உலகத்தில் எவ்வளோ கோடி போயிட்டானே, பணக்காரன் போயிட்டான், ஏழை போயிட்டான், பிச்சைக்காரன் போயிட்டான், எல்லாரும் போயிட்டான் இல்லையா? அதனால் இதை ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் இல்லையா? ஒரே ஒரு கதை சொல்கிறேன். கணவன் மனைவி அப்படின்றவோ ஒன்னோட ஒன்று இணையிறது உண்டு. ஆனால் கணவன் மனைவின்றது அருவருப்பாக பார்க்கறதும் உண்டு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இது நடந்துருக்குது. இவன் வெளியே சொல்ல முடியாது, அவன் வெளியே சொல்ல முடியாது, வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க ஏராளம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தான். அவன் வேற்றுமையே நினைக்கிறது இல்லை. அவன் கொடுத்த பணம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு வாங்கிட்டான், அவ்வளோதான். செலவு பண்ணியை போச்சு அங்கே போயிடணும். செலவு பண்ணல, இங்கே செலவு பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம, இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு கை காலெலாம் குஷ்டம். அவனை நம்பி ஒரு 4 நாய் இருக்குது அங்கே அவனை சுற்றிக்கின்னு. அந்த 4 நாய்க்கோசம் என்ன பண்ணுறான் இந்த பிச்சைக்காரன், கூட கூட போய் பிச்சை எடுத்துன்னு வர்றது, அந்த எடுத்துன்னு வந்த பிச்சையை 5 பங்காக போடுறது. 4 நாய்க்கு 4 பங்கு, இவனுக்கு 1 பங்கு. ஆனால் இவனை யாரும் ஏறு எடுத்து கூட பார்க்கறது கிடையாது, அது வெறுப்பாக இருக்கிறான் இவன். ஆனால் யாருமே ஏறு எடுத்து பார்க்கல. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறான், 5 பங்கு வச்சுட்டான், 1 பங்கு இவனுக்கு வச்சுக்கினான், 4 பங்கு 4 நாய்கிட்ட வச்சுட்டான். அந்த 1 பங்கை எடுத்து சாப்பிடும்போது இன்னொருத்தன் வந்து எனக்கு கொஞ்சம் பசியாகுது, கொஞ்சம் கொடுப்பான்றான். சரி பசியாகுதுன்னு உடனே இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணால் அவனை கொடுத்துட்டான். அவனை கொடுத்துட்ட உடனே அவன் சொல்கிறான், பிச்சை வாங்கணும்னு சொல்கிறான். நான் உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா அப்படின்றான். இவன் பிச்சை போட்டவன் சொல்கிறான், இந்த குஷ்ரோய்க்கு நீ சொல்கிறது அப்புறம் சொல்லு, முதல்ல சாப்பிடு, பசிக்கு தானே என்கிட்ட கேட்டேன், சாப்பிடு அப்படின்றான். இல்லை நான் யாருனாவது தெரியுமா, யாருனாவது நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடுன்றான். ஏன்னா இந்த அன்னதானம்ன்றதை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். நீ முதல்ல சாப்பிடுன்றான். இல்லைப்பா நான் யாருன்னு சொல்லணும்பா, சொல்லிட்டாம்பா நான் சாப்பிடணும். யோ யாருன்னு எனக்கு தெரியும் யாருன்றான். அது எப்படி தெரியும் உனக்குன்றான். என்னை இந்த உலகமே அருவருப்பாக பார்க்குது, என்னை பார்த்தா யாருமே மதிக்கிறது இல்லை, என்னை பார்த்தாவே திரும்பிக்கிறான். அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து என்கிட்ட பிச்சை கேட்குறான்னா அது யாராக இருக்க முடியும்? கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும்ன்றான் இல்லையா? மனிதன் வந்து என்னை ஏறெடுத்து எவனுமே பார்க்கல, அப்படி என்கிட்டவே வந்து பிச்சை கேட்குறான், சாப்பிட்றதுக்கு கேட்குறான்னு சொன்னால் அது மனிதனாக இருக்க முடியாது, கடவுளாக மட்டும்தான் இருக்க. நீ கடவுள் தானே என்கிட்ட பிச்சை கேட்ட, அது என்ன நீ என்கிட்ட சொல்கிறேன்றான். அப்படிப்பட்ட வாழ்வுமா மனிதன் வாழ்வு. இறைவன் வந்து வேற்றுமையேன்னு நினைக்கிறதில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் 1000 வேற்றுமைகள். ஆனால் இதையெல்லாம் இயற்கையும் தாண்டி போகணும். இப்போது உங்கள் கணவர் போயிட்டார், நீ வருந்துற. அதே நேரத்தில் நான் சில வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கிறேன். இத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. நான் சில வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு 2 குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு தாய் இறந்துட்டாலுன்னா அந்த குழந்தைங்களுடைய வளர்ப்பே சரியாக இருக்காது, அதுங்க வளர்ச்சியே சரியாக இருக்காது, கண்டபடி தறிக்கட்டு போய் குட்டி சுவராக போயிடும். அதே நேரத்தில் ஒரு கணவன் போயிட்டாக்கா ஒரு மனைவி வந்து அந்த 2 குழந்தைங்களை கண்ணாட்டம் காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதே வந்து நீ போய் உன் கணவர் இருந்திருந்தாருன்னா அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்னான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லையா? எதுவோ பெரிய விஷயத்தில் 2 பேர் போயிருந்தா என்ன இருக்கும், நம்ம குழந்தைங்களுடைய கதி என்ன இருக்கும்? அப்போ ஒருத்தர் இருந்துட்டோம், நம்ம இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களை கரையேற்றிக்கணும் அப்படின்ற தைரியத்தோடு வாழுங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதெல்லாம் கைவிடுவான், ஆனால் இறைவன் கைவிட மாட்டான். அதனால் இறைவனை முழுமையாக நம்புங்க. உங்களுக்கு துக்கத்திலேருந்து வெளியே வாங்க. துக்கமே இருந்துன்னு என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து, 20 வருஷம் ஆச்சு சாமி என் புருஷன் இறந்து, நான் என் புருஷனுடைய நினைவோடு வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொன்னேன், என்னவா பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்துருக்குறேன். ஏன்னா அந்த 20 வருஷமாக கணவனுடைய நினைவில் அந்த பொம்பளை வாழும்போது அந்த பொம்பளை செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டுருக்கும், செய்ய முடியாமல் போயிருக்கும். கணவன் இறந்தது துக்கம்தான், ஆனால் அதுவே கடைசி வரைக்கும் வச்சு போயிருந்தேன். உடன்கட்டை ஏற காலமாக இது. நமக்கு குழந்தை குட்டிக்குது, அதுங்க வாழ்க்கை வளரணுமே. அப்போ வளரணும்னா நம்ம தைரியமாக இருந்தால் தானே அதுங்க வாழ முடியும். அந்த வாழ்க்கை தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கணும். அந்த தைரியம் எப்படி வரும்? கடவுளை முழுமையாக நம்புங்க, அந்த தைரியம் வரும் உங்களுக்கு. சரிண்ணா? சந்தோஷம். ஒரு சாராரை மட்டும் எப்பவுமே குறை சொல்லக்கூடாது, தான் செய்த தவறையும் யோசிக்கணும்.
பிள்ளைங்க கிட்ட மனசுல தாய் தகப்பன்ற பாசத்தை எப்போது வளர்த்தீங்களா? பணத்தை தானே வளர்த்தீங்க. அப்புறம் அதுங்களுக்கு எப்படி பாசம் வரும்? நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கு எதுவுமே எங்கன்னா சேர்த்துங்க தொல்லையாகுதுன்ட்டு. புள்ள நல்ல அறிவோடு வளரணும், நல்ல ஆற்றலோடு இருக்கணும். நான் நினைச்சுங்க பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஜட்ஜி ஆகணும், நல்லா படிக்க வைக்கிறீங்க. அப்ப அதுக்கேற்ற மட்டமா போவோம். இது எப்படி தவறுன்னு நீ பிள்ளைங்க மேல மட்டும் சொல்ல முடியும்? தாய் தகப்பனும் சேர்ந்து தான் தவறு பண்றான். எல்லாரும் ஒரு சைடு பேசுவாங்க, நான் அப்படி பேச மாட்டேன். எது யாரு இருந்தாலும் நியாயம்னா நியாயம் பேசிடுவேன். அதை மற்ற எடுத்துக்கிறானா எடுத்துக்கல, அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிற ஒரு காலத்துல 10 பிள்ளைங்களை வச்சுன்னு ஒரே குடும்பத்துல காப்பாத்தினாங்க இல்லையா? அந்த 10 அந்த தாய் தகப்பன் உட்கார்ந்தா எழுந்த தூக்கின்னு தெரிஞ்சான். காரணம் நான் பாசத்தை ஊட்டி வளர்த்தான். ஆனா இன்னைக்கு என்ன செய்றீங்க? பணத்தை ஊட்டி வளர்க்குறீங்க. பாசம் எங்க இருக்கும் அதுங்களுக்கு? அதனால அதுங்களுக்கு தேவைப்பட்ட காலம் வரைக்கும் உங்க தயவுல வளர்ந்தது. முடிஞ்ச உடனே உங்களை எதுவுமே இங்க இருந்தா தொந்தரவாகுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்து அதுங்க சுகமாகுதுங்க. இதான் நடந்துன்னு. அது சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பத்துல ஊட்டி வளர்க்கறத நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, நீ ஆரம்பத்துல என்ன உருவாக்குனி அதான முடிவுல நிற்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துங்குது உலகத்துல. பாசம் பண்றது யாருக்கிட்ட ஆகுது? ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. ஒரு பையன் அமெரிக்கால இருக்கிறானா, ஒரு பையன் இங்க இருக்கிறானா. அவங்களுக்கு பாடியில ஒரு வீடு இருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க, நான் வீடை வித்து ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றேன், நாங்க இங்க தங்கிக்கணும். இங்க யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. இது மற்ற ஆசிரமம் இல்லை, காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எல்லா ஆசிரமம் வம்பில் மாட்டின்னு தெரியுது. நான் இது வரைக்கும் மாட்டாத இருக்கிறேன், அப்புறம் என்னைய மாட்ட வச்சிடாதீங்க, அதனால இங்க சேர்க்கறது இல்லைம்மா. நீ டொனேஷன் கொடுக்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இங்க யாரையும் தங்க வைக்கிறது இல்லை. ஏன்னா முதியோர் காலத்துல பிள்ளைங்க, நான் கேட்டேன் பிள்ளை இல்லையாம்மா உங்களுக்கு? என்ன பிள்ளைங்க பிள்ளையே இல்லைன்னு ஸ்டேஷன்ல போய் எழுதி கொண்டு போச்சு சாமின்றான். காரணம் என்ன? அமெரிக்கால போற அளவுக்கு நீ படிக்க வச்சுன்னா பாசத்தை எங்க வளர்த்த? பிள்ளைனாவே பாசம்னு அர்த்தமா? பாசத்தையே காட்டாத பணத்தையே காட்டி வளர்க்கும் போது பாசம் எங்கிருந்து வரும்? அதனால இன்னைக்கு நடந்துன்னு எல்லாம். இது சரி தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாதுமா. அவங்கவுங்க செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டியதுதான். சொல்லுமா. இந்த கொரோனா நம்மளுக்கு என்ன சாமி உணர்த்துது? ஜாக்கிரதையா இருன்னு உணர்த்துதுமா. எப்பவும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், தெனாவட்டில் தெரியாத உன்னை அது வாயில் போட்டு சுற்றி அப்படின்னு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அது என்ன பண்ணுன்னு சுற்றுறாங்க, மாட்டிக்கின்னு படுக்கையில் ஆயிடுறாங்க. எப்பவுமே எந்த விஷயத்திலையும் சரி ஜாக்கிரதையா இருக்கணும். நான் காலையில் கூட சொன்னேன், இயற்கையால் உருவாச்சு, நம்ம உருவானோம். இயற்கை நமக்கு எந்த தீமையும் எப்பவுமே செய்யறதே கிடையாது. ஆனால் மனிதன் செய்யற தீமை தான் மனிதனுக்கு தீமையே. இது மனிதனால உருவாக்கப்பட்ட கொரோனா. இது எல்லா காலத்திலையும் எல்லா நாட்டிலையும் ஒரு நோய் வரும், அது அந்த நாடோட போகும். எல்லா நாட்டுக்கும் ஒரு நோய் பரவாது. இது எல்லா நாட்டிலையும் ஒரே நோய் பரவுந்த காரணம் கெமிக்கல். இந்த கெமிக்கலினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும், அதான் முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 5வது அலைன்னு சொல்லி இருக்கிறது காரணம் அந்த வீரியம் இருக்குது. இன்னும் அந்த வீரியம் முடிகிற வரைக்கும் இது வந்துன்னு இருக்கும். அந்த வீரியம் போச்சுன்னா போயிடும். இது மனுஷனா செய்யுது. மனிதனுக்கு எப்பவுமே இந்த மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. உங்களுக்கு பொண்ணா புள்ளியா? பொண்ணு சாமி. கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ளை போய், எம்மா எனக்கு ஒரு கார் வேணும், எம்மா எனக்கு ஒரு 50 சவரம் ஒன்று கேட்டுக்கிறேன்னா வேணா, எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓணும் தான் கேட்பான், நல்ல பையனான் தான். ஆனா இந்த மாமியாருங்க சும்மா இருக்கிறது இல்லை. என் புள்ள இன்ஜினியர் படிச்சுக்கிறான், என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறான், என் புள்ளி கார் வாங்கி கொடு, ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. எந்த மாமியார் இருக்காது, எந்த மருமகளும் ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறல்ல, கொடுக்கவே மாட்டான். ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க? கெட்ட பேர் எடுத்துக்கிற மாமனார் சொல்றான், இதெல்லாம் போய் கேட்காதுன்னு, வாயை மூடி நீ கம்மனு உன்ன மாதிரியே நினச்சிக்காது அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க. பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்ணிடுறான். கல்யாணம் ஆனவன பொண்டாட்டி சொல்றான், அப்பா நாளையிலேருந்து என் பேசி தான் கேட்கணும் நீ அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்றான். என்னம்மா, எங்க அம்மா பெற்றாங்க, எங்க அப்பா வளர்த்தாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, உங்க அப்பனுக்கும் உங்க அம்மாவுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எங்க அப்பா எங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க. அதனால இனிமேல் எங்க பேச்சு தான் கேட்கணும். சரிம்மான்றான். உடனே மருவகுருக்கெல்லாம் போய் ஒரு மாசம் அப்படி இப்படி தள்ளாடின்னு இருக்கிறாங்க. அப்புறமா சொல்லிடுறேன், ஏமா இங்க இருக்கக்கூடாது, ரொம்ப அடிஞ்சலாக என் பொண்டாட்டிக்கு, என்ன போயிடுவேன். இது எங்கேயாவது ஆண் இருக்கிறானா பாருங்க.
எல்லா இடத்துலயும் பெண் தான். பெண்ணுக்கு எதிரி பெண் தான். உண்மை சாமி. பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆகவே முடியாது, ஆவந்தும் கிடையாது. பெண்ணுக்கு எதிரி பெண் தான். அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி மனிதன் தான். மனிதன் அழிக்கிறது மனிதன் தான். இயற்கை அழிக்கவே அழிக்காதுதான். இயற்கை உருவாக்குது. உனக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்துல என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது. எவனா உருவாக்கி சாப்பிட முடியும்? ஒரே ஒரு நெல்லை அந்த விஞ்ஞான நிலையில ஆக்க முடியுமா? முடியாது. இயற்கை ஆக்கி கொடுக்குது நம்ம வாழறதுக்காக. நம்மள அது அழிக்காது. ஆனா மனிதனே மனிதனை அழிச்சுன்னு இருக்கிறான். இதுக்கு பேர் தான் கலியுகம். நீங்க நிறைய பல வீடியோக்குள்ள நீங்க இந்த கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆனா திரும்பவும் நான் திருப்பி ஏன் கேட்குறேன்னாக்கா, புதுசா பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது விடையா கிடைக்கும்ன்றதுக்காக நான் இந்த பொதுவான கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆன்மீகத்துல ஆன்மீகத்துல நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க ஐயா. அது என்ன காரணமா இருக்கும்? ஆசை, உலக ஆசை, தெய்வ ஆசை இல்லை. உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள். அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சொல்லுங்க. சுய விசாரணை இருந்தா அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனா சுய விசாரணை அவன் பண்றதில்லை, உலக விசாரணை தான் பண்றான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பத்தி அவனுக்கு தெரியாம போயிட்டு. இன்னைக்கு பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்றாங்க. அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும் செய்யறான்னு தவிர நான் யாரு, நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணும்ன்றதை இவன் யோசிக்கதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனா இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாம போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உறவாடக்கூடிய உறவுகள்ல எது சிறந்த சாமி? தெய்வம். தெய்வமா இல்ல மனிதர்களா? தெய்வம். தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்கள் சொல்ல மனிதனுக்குள்ளதான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவா இருக்கும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதுல இருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியா இருக்கும் சாமி? சிந்தனை. காலையில கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்துல மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்ப நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படாது. ஆனா சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற? அது உன் செயல் தானே. நாம எப்போ அதுக்குதான் சொல்லிக்கிறாங்க ஆதியில, துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது. அப்ப நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆயிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும்ன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாம வாழணும். அது எப்படி? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான்? உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போ தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தனை விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால்தான் சொல்றது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ. அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சு பாரு. அந்த அவமானம் எதனால நடந்தது? நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால அவமானம் இருந்தது. நீ அவனோட உயர முயற்சி பண்ணு. அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்றது. அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாடி போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போகுது, அதுகிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுகிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவனா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க. அது உன்னை கடிக்க உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர்றது தப்பு. சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்னுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராம படுத்துக்கினா நீ உதவாத பொண்ணு உன் மேல கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும்.
அதனால சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனா அது கூட சில பேர் வராம இருக்கு. வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாவது வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பன் விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர். அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட, நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரும் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்கண்ணா. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம்? ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது. நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும். நீ அப்படி கேட்கலையே, எப்படி கேட்ட? என்ன எழுதிக்கிற பாரு. நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்க கிடைக்கும்? ஊர் ஃபுல்லா கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனா கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆயிடுவான், பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆயிடுவான். ஆனா கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் மீள்றது? ஆன்மீகத்துல இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீள்வது? புரியலையம்மா நீ கேட்கறது. ஆன்மீகத்துல இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது, தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றா ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக வரோம், டூரிஸ்ட் வராங்க அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது. அது சும்மா ஒரு கற்பனை கதை. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில நிற்கிறது கடவுளுடைய அருள். இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது, உலகத்தோட தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப நாளாக இருக்குது அந்த வீட்டில், காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு பார்ப்பல, அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடல்ன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ள இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே, அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போ செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில போனா மட்டும்தான் கடவுளோட உறவாட முடியும். அது நினைவு தானமா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட உறவாட போற, உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போற.
உன் நினைவு தாம்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் ஐயா அந்த மாதிரி சொல்றாங்க? ஆமாம், எப்பப்போ நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும், எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான். விதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு ஐயா? அதுதான் சொல்றேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்ப நம்மளுடைய செயல். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குற, அவர் சொல்றாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வாங்கினோடனே சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாரா போனுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட போயிட்டு வர கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனோடனே யோசிச்சான், இவன் கொடுத்தா திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நான் என்னால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கே விதிக்கு வேலை இருக்குது? கண்டதே விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி, நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. மன வலிமை என்றால் என்ன ஐயா? உறுதி எப்படி இருக்கு? அத பெறத்துக்கு என்ன வழி ஐயா? ஞானம் தான்மா வழி. மன உறுதியோட கண்ணா. இப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருந்தா என்ன பண்ணுவான் பிள்ளை? கஷ்டப்படுவான், சாப்பிடறதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமா ஐயா. ஒரு தாய் உங்க அம்மா இருந்துட்டா என்ன பண்ணுவ நீ? வேதனைப்படுவையா? என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவ? இருந்தாங்க இப்ப இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினைச்சுப்பியா? அழுவ மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெத்தவங்க இல்லையா? அப்ப பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்ட அழ வராது. வராது. அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உங்க உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும். உறவு இல்லை மத்தவங்க சேர்த்து போட்டா அழ வராது. எங்க அம்மா சேர்த்துட்டு நான் மத்தவங்க தான் நினைச்சுக்கிறேன். இந்த மன உறுதி ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்க தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்ல, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி பக்கத்து தெருவு தான் வீடு, சாவுக்கு போடல. நான் உங்களால முடியுமா? வாயில பேசுறது இல்லை உறுதி, செயல் இருக்கணும் உறுதி. எதிர கட்டின இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கணும்னா கேட்குறாங்க, யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்? யார் பேர்ல பண்ணலாம்? நான் வாங்குறேன் பணம் போட்டு. ஒன்று என் பேரில் பண்ணணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் பண்ணணும், இல்லை பிள்ளைங்க பேரில். இதான முறை. ஆனால் நான் என்ன பண்ணேன், யார் பேர்லையுமே கூட பொதுவுக்கு பிரம்மசூத்திர குழு ரிஜிஸ்டர் பண்ண பண்ணுவீங்களா? இதுதான் உறுதி. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கு ஒன்று பண்ண புடிச்சனை கட்டை தடிப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா. தியான பயிற்சியில ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சா அது கண்டிப்பா வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு. அது உண்மையா? ஆமா, இப்படி நினைச்சுக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது அந்த செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இதை காரணமா ஆக்கிக்கின்னு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தா நல்லா ஆயிடுமான்னா அப்ப அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவன நான் இங்க சேர்க்கறது கிடையாது. கடவுளை தேடணுன்ற மட்டும் இங்க வாங்க, மற்ற வீட்டு பிரச்சனை இங்க வந்தா தீர்ந்துருமா? என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இங்க வந்து தீர்ந்துருமா? தீராது. அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யாரு குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்லை, யாரு குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது. நான் மந்திரம் பண்றேன், தகுடு தரேன், தாயத்து தரேன், விபூதி தரேன்னு சொல்றதே கிடையாது, இங்க சேர்க்கறதும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் அங்கே போங்க பண்ணிடுவேன். ஏன் சொல்றேன்னா, தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும். அந்த பாதையில போறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி. இங்க போனா இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சுக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியா வராது. நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க, ஆனா கடைசி நேரத்துல அவங்க என்ன ஏமாத்துவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்து நீ இல்ல படுறாமா போடுவ. அவங்க நிலை கடைசியில தானே, உன் நிலை அப்பவே இல்லை நீ படுறாமா ஆயிடுவ. அதனால உன்னை காப்பாத்திக்க முதல்ல, அவங்க நிலை எப்படின்னா போட்டோம். குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தா சரியா? ஒரு லிமிட்டா இருக்கணும். அளவு மீறி போனா துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போட வளர்க்கணும். ஆனா அது மேல அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும். அதனால பொறுப்போட வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சு செய்ய இருக்கக்கூடாது.
இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். ரொம்ப அருமை ஐயா. ரொம்ப சந்தோஷமா. பௌத்தர்கள் கூட கொலையை சாதாரணமாக செய்கின்றார்கள். இதை பற்றி புத்தர் ஒரு பெரிய மகான். அவர் புத்தர் ஒரு கடவுளுக்கு சமமானவர். அவர் அதனால் உயிரினங்கள் மேலே அவருக்கு இருந்த பற்று, எல்லா உயிர்கள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. அதனால் எதை கொண்டாலும் ஒன்றுக்கு ஒன்று பாவம்தான் அப்படின்னு புத்தர் புரிஞ்சுதான் இந்த உலக மக்களுக்கு புத்தர் எல்லா அறிவுரைகளும் சொன்னார். ஆனால் இந்த புத்த துறவிகளாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதர்களாக இருந்தாலும் அந்த புத்தருடைய வேடத்தை போடுறாங்களே தவிர புத்தர் மாதிரி மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கிறது இல்லை, உருவாகிறதும் இல்லை. அதுக்கு காரணம் மனமே எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். ஒரு குரு சொன்னது, குரு வழியில் போறவே உண்மையால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். சீடர்கள்னு யாரையுமே சொல்ல முடியாது. சீடர்கள்னு சொல்கிறவன் குரு மாதிரியே இருக்கணும், குரு சொன்னதையே பின்பற்றணும், குரு சொன்ன செயலியே நடக்கணும், அவன் தான் சீடன். அது மற்றவங்களால நடக்க முடியல, அவன் மனப்போக்குக்கு ஏற்றா போல் நடக்கிறான். அப்படி நடக்கும்போது அவன் உண்மையான சீடனாக இருக்க முடியாது. ஆனால் அவன் ஊரெல்லாம் சொல்லுவான், நான் தான் அவருடைய சீடன், இவருடைய சீடன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் அந்த சீடனுக்கு ஏற்ற தகுதி அவனுக்கு இருக்குதா இல்லையான்றதை அவன் ஒரு நிமிஷமும் சிந்திச்சு பார்த்ததில்லை. பார்க்காததால பேருக்கு வெளி உலகத்துக்கு நான் சீடன் சொல்றேனே தவிர உண்மையான சீடரா யாரும் நடந்துக்கிறது இல்லை. அதனால கௌதம புத்தர் பல உண்மைகளை எடுத்து உரைத்தார். வெளியே இந்த உலகம் சிறப்பா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், துன்பமற்று இருக்கணும் அப்படின்ற அவருடைய போதனைகளே அதுதான். அந்த போதனைகளை அதுல சேர்ந்தாங்களே தவிர, அரசியல் கட்சி மாதிரி சேர்ந்தாங்களே தவிர அந்த போதனையை முழுமையான பின்பற்றாததால பல தவறுகள் நடக்குது. அதனால பல பாவங்கள் விளையுது. இதுவே புத்தருக்கு அவங்க செய்யற பெரிய நம்பிக்கை துரோகமாகவே நான் நினைக்கிறேன். இதை பிரளயம் வரும்போது இறைவன் இதுவரை இறந்த ஆத்மாவை எழுப்புவார் என்றெல்லாம் நம்பப்படுகின்றதே சில மார்க்கத்தில், அது உண்மையா? ஆத்மாக்கள் என்றது இன்னும் அறியாம பேசுற வேதங்கள். அது ஆத்மாக்கள் என்றது அழிவே கிடையாது. உடல் அழியும், மனம் அழியும், உன்னுடைய பொன் பொருள்கள் அழியும், எல்லாம் அழியும் உலகத்துல. ஆனா ஆத்மாக்கள் அழியாதது. ஏன்னா ஆத்மான்றது மனிதன் செய்தது இல்லை, இறைவன் செய்தது. இறைவன் செய்த பொருள் எப்போதும் அழிவதே இல்லை. இந்த பூமி அழியுமா? அழியாது. பூமிக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் அழியலாம், மரங்கள் அழியலாம், செடிகள் அழியலாம், எல்லாம் அழியலாம். ஆனால் பூமி அழியாது. சந்திரன் அழியுமா? எப்போதும் அழியாது. ஏன்னா இதையெல்லாம் மனிதன் செய்தது இல்லை. வேத நூல்கள் மனிதன் செய்தது. அதையெல்லாம் அழியும்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் ஒவ்வொரு வேத நூலும் மாறுபட்டுக்கினே போகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேத நூல் இல்லாம போகும். புது புது வேதங்கள் தோன்றும். மனிதர்கள் புது புதுதா தோன்றும் போது வேதங்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தோன்றுமே தவிர ஆன்மாக்களை ஆண்டவன் எழுப்ப வேண்டியதும் இல்லை, ஆன்மாக்கள் இறந்ததும் இல்லை. ஆன்மாக்கள் இருந்து கொண்டே இருப்பதுதான் அதற்கு பெயர் தான் ஆன்மான்றது. ஆன்மான்றதை ஆண்டவன் என்ற ஒரு பெயர் உண்டு. இறைவன் என்றவன் இயற்கையானவன், எல்லாத்தையும் கடந்து நிற்கிற இறைவன். ஆன்மான்ற மனிதனுக்குள்ளும் ஜீவராசிக்குள்ளும் வாழறதுதான் ஆன்மா. ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை. மனம் அழியும், மனிதன் அழிவான், ஆனா ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை. பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் செய்வதால் பாவத்திலிருந்து விடுபட முடியுமா? நான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். பாவங்கள் பிராயச்சித்தம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, யாகம், தானம், தர்மம், துணி இதையெல்லாம் போட்டீங்கன்னா பாவங்கள் செய்தது இந்த துணி கிடையாது, நீங்க கொடுத்த பணம் கிடையாது. இந்த மாதிரியான செயல்கள் பரிகாரங்கள் என்ற முறையில எது பரிகாரம்னு சரியா உணராம மனசாந்திக்காக இந்த பரிகாரங்கள் பண்றீங்க. இந்த பரிகாரத்தால நமக்கு இந்த பாவம் போயிடுச்சுன்ற நினைவை நீங்க உண்டாக்கிக்கிறீங்க. ஆனால் உண்மையில பாவம் போகாது. பாவம் போனா நீங்கள் எந்த பாவத்தை எதனால செய்யப்பட்டதோ அந்த பாவத்தை தர்மத்தால் அழிங்க, பாவம் அழிஞ்சிடும். ஏன்னா பணமும் பாவமும் இணைஞ்ச பொருள் அது. அதனால பணத்தை அழிக்கும் போது பாவமும் அழியும், உங்க மனமும் சுத்தமாகும், அப்போ பாவம் அழியும். பரிகாரத்தால பாவங்கள் அழியாது. எந்த பரிகாரத்தாலும் அழிக்க முடியாது. தவமும் யோகமும் ஒன்றா வேறு வேறையா? வேறு வேறு. தவம் என்பது வெளி உள்ள ஒரு பொருளை எண்ணி ஒரே நிலையில் நிற்பது தவம். ஆனால்
யோகம் என்பது தனக்குள்ளவே இருக்கிற ஆன்மாவை எண்ணி ஒரு நிலையிலே அதோட உறவாடக்கூடியது யோகம். யோகத்துக்கும் தவத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தவம் என்பது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும், யோகம் என்றது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாதது. அப்போ தனக்குள்ளவே தன்னை தேடுறது யோகம், வெளியே இறைவனை தேடுறது தவம். அப்போ தவம் வேற, யோகம் வேற. மந்திரம் கூறி வழிபட்டால் தான் கடவுள் அருள் பெற முடியுமா? எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்கிறது. மந்திரங்கள் இல்லாத மதமே உலகத்துல கிடையாது. எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்குது. மந்திரங்களை எல்லா மதத்தினரும் ஜபிக்கிறாங்க. ஆனா இறைவனை அடைஞ்சாங்களான்னா அடைய முடியாது. ஏன்னா மந்திரம்ன்றது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா மனம் அலையாம கட்டுக்குள்ள நிறுத்துறதுக்கு தான் மந்திரம் உபயோகப்படுமே தவிர கடவுளை அடையறதுக்கு இல்லை. இதனால்தான் ரொம்ப அழகா சொன்னாரு பட்டினத்தாரு, ஐயா இந்த யோகங்கள்லாம் செய்யறிய இதனால கடவுளை அடைவானா? இல்லப்பா, அடைய முடியாது. அப்படி அடைய முடியாத ஏன் இந்த யோகத்தெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னும் போது மனம் கட்டுப்படுறதுக்கு நீ செய்தாகணும். மனம் கட்டுப்பட்டால்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. அப்படி இருக்கு. நம்ம இதெல்லாம் மனம் அடங்கினாதான் இறைவன் உன்னோல குடிகொள்ளுவான். அப்ப மனம் அடக்கிறதுக்கு மந்திரம் தேவை. இதனால்தான் அகஸ்தியர் ரொம்ப அழகா சொன்னாரு, மனம் செம்மையாவனம்பா, மனம் செம்மையானாதான் நீ இறைவனை அடைய முடியுன்றதுக்கு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமைன்னாரு. அப்ப இந்த மந்திரங்கள்லாம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா மனம் செம்மையாக்கிறதுக்காக. மனம் செம்மையானா இறைவனை காணலாம். ஆனா மனிதனுக்கு மனம் செம்மையாகிறதே கிடையாது. ஏன்னா மந்திரம்ன்றது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செய்துட்டு பழையபடியா உலக வாழ்க்கைக்கு வரும்போது அந்த மந்திரமே மறந்து போதுங்க. அதனால மந்திரம்ன்றது தொடர்ச்சியா செய்யக்கூடியதுதான் மனம் எந்திரம். தொடர்ச்சியா இருக்கணும். அது தொடர்ச்சியா இருக்கும்போது உன் மனம் உனக்குள்ள கட்டுப்படும், இறைவனை நீ காணலான்றதுக்காக தான் அதை வச்சிருக்கிறத தவிர மந்திரத்தால இறைவனை காணன்னா ஒவ்வொரு வேத நூல்லையும் மந்திரம் இருக்குது. அதை கண்டவெல்லாம் கடவுளை அடைஞ்சிருப்பான், யாராலையும் அடைய முடியல. ஏன்? மந்திரத்தால் அடையறதில்ல, மந்திரத்தால மனத்தை அடக்கணும். மனம் அடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வழி. பார்க்கணும், இது சராசரி மனிதன் பண்ணாரா ஒரு மகான் பண்ணாரான்னு பார்த்தோம்னா, குணங்குடி மஸ்தான் என்றவர் ஒரு மகான். மதுரையில தொண்டிமா நகரம் என்ற ஊர்ல பிறந்தவர். அவரு அங்க பிறந்து இங்க மின்ட்ல வந்து சமாதி ஆனாரு. அவர் வந்து ஒரு மகான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஆசை என்ற அக்னியில மனுஷன் வெந்துக்குன்னு இருக்கிறான் அன்றாடம். ஆனால் இந்த ஆசையை அக்னியில போட்டு அழிச்சின்னா நீ மகான் ஆகலாம் அப்படின்றாரு. அப்போ ஆசை தான் துன்பத்துக்கு அடிப்படைன்னு குணங்குடி மஸ்தான் சொல்றாரு. அந்த ஆசையை மனிதன் அழிச்சான்னா அத்தனை பேரும் மகான் மாதிரியே வாழ முடியும். அதனால அவர் சொல்றாரு, உலகத்துல வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதனுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இறைவனுடைய பெயர் சொல்லி வாழாதீங்க, வயிற்று பொழப்புக்காக நீங்க இறைவன் பெயர் சொல்லி வாழாதீங்க, அதை விட பாவம் எதுவுமே இல்லைன்றாரு. அதனால அவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் வெளியினில் என் கூட வாருங்கள், நாசி நிரம்பவும் மயிர்தான், இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான், அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான், படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியும் மற்ற குண்டிக்கு துணியும் மற்ற குருடராய் போனாலும் போகட்டும்ன்றான். கடவுளுடைய பாதையில ஏமாத்தி வாழற ஒரு நாள் குண்டிக்கு கூட துணி இல்லாத திரிவாண்டான்றான். அப்படிப்பட்ட மகான் குணங்குடி மஸ்தான். அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த நெருப்பு ஆசைன்றத நெருப்புல போட்டு அழிச்சிடுறா, நீயும் மகானா வாழறான்டான்றாரு. அது நல்ல ஒரு வழி. ஆர் கார்த்திக் என்பவர், ஓம் குருவடி சரணம். வணக்கம் ஐயா. இறைவனுக்கு படைக்கும் சமைத்த உணவுகளில் உப்பு போடாமல் படைப்பதற்கு, பூஜை செய்வதற்கு காரணம் என்ன? குலதெய்வ வழிபாட்டிலும் இவ்வாறு செய்கின்றார்களே. இறைவன் எப்ப சாப்பிட்டது? இறைவன் சாப்பிட்டாதான் இவன் படையிலே போட போறது இல்லையே. ஆனா இவனுடைய படையில் போன பேட்டியில கூட நான் சொல்லியிருந்தேன், படையில் போடுறது எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது. இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது.
அந்த நாட்கள்ல இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்றே தவிர இறைவன் சாப்பிட்டதில்ல. இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையில போட மாட்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதுல. அதுல உப்பு போடுறதும் காரணம் என்ன, உப்பு போட்டு நீ சாதத்துல ஊத்திட்டு ஆறி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும் போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது, சல்லுன்னு ஆயிடும். அதனால உப்பு போடாம ஊத்திட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும் போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்கின்றதுக்காக உப்பு போடாம படையல் போடுற. உப்பு போடுறது எதுக்குன்னா நமக்கு தான் சொரணை ஜாஸ்தி, கடவுளுக்கு சொரணையே கிடையாது. ஏன்னா கோபம் நமக்கு தான் உண்டு, பொறாமை நமக்கு தான் உண்டு, பொச்சிருப்பு நமக்கு தான் உண்டு, கெட்டெண்ணம் நமக்கு தான் உண்டு. இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால. இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது, எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு. உனக்கு இதெல்லாம் போட்டாதான் சொரணையா இருக்குது, அதனால நீ போட்டு சாப்பிடுற. ஐயா சொல்லுங்க. கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாகுமா? கனவுல ஞானம் அடைந்தவங்களை யாரும் போறதே கிடையாது, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா. ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார்க்கிறவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேல தாவும் போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்களே தவிர ஞானியை காண்றதில்லை. எந்த ஞானியும் வீடு வீடா போற வேலை கிடையாது. இந்த மனிதனுடைய மனம் யார் உன்னுடைய மேல அதிகமான பற்று மோகம் ஏற்படுதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவா காண்றாங்க. இவர் மகானு, இவர் எங்க அத்தை, இவர் எங்க மாமா, இவர் எங்க அப்பா, இவர் எங்க சித்தப்பா. இந்த பாசத்தினுடைய அடிப்படையில மனம் தாவிதான் அந்த பிம்பம் தெரியுதே தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போறதில்லை. அவர் ஞானியா இருக்கிறவர் அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவரை தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்றது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ. தேடி வீடு வீடா போய் சொன்னா அவர் ஞானியும் இல்லை, அவர் மகானும் அல்ல. மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா? நல்ல பலன் உண்டு. ஏன்னா எந்த மகானும் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான். அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும் போது உங்களுடைய அறிவு, எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத ஒரு ஜீவராசியே இல்லை. எறும்புல இருந்து கொசுல இருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிறது பேரறிவு. அந்த அறிவு மங்கி இல்லாம மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும் போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். நல்ல வழியில நம்ம செல்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம். அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகீக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும்? போட்டின்னு நீங்க எப்ப நினைச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. ஏன்னா நீங்க முக்தியை தேடும் போது உலக போட்டி கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. போட்டி போட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு அங்க கிடையாது. அதனால முக்தி தேடுறவனுக்கு உலக லௌகீக வாழ்க்கை போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது. வந்ததுனாவே நீங்க ஞானத்துக்கு போக முடியாது. உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்துல போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையறதில்லை. ஞானம் போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை. அது தனக்குள்ள வைராக்கியத்தால் அடையிற விஷயம் ஞானம். அது உலக போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை, ஞானம் ஆகப்பட்டது. அதனால உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க, உங்களை நினைங்க, இறைவனை தேடுங்க. நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? பெரியோர்களை மதிக்க கத்துக்கணும். பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும், வாழணும். முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணீங்கன்னா நல்ல சமுதாயத்துல நீங்களும் பயணம் பண்ணலாம், நல்ல சமுதாயத்தை உங்களாலையும் அமைக்க முடியும். ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்க சமுதாயமே உங்க சந்ததியே அழிய வழிவகுத்துடும் அதுக்கு. அதனால முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளோ நல்ல வழிகளை காட்டி இருக்கிறோம், அதை பின்பற்றுங்க. இந்த அரசியல் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்க நல்லவனாவே இருக்க முடியாது. அதனால மேதைகளை பின்பற்றுங்க, நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க, நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா வாழும், அமைதியான வாழ்க்கையா இருக்கும். மலேசியாவிலிருந்து கோபால் வீரமோகன் என்பவர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு நாளும் காலையில் 1 மணி நேரமாவது தியானத்துள் தன்னுள் இருக்கும் ஆன்மாவை பார்க்க பயிற்சி செய்ய கூறினீர்கள்.
அவ்வாறு செய்யும் போது பல எண்ணங்கள் வருகின்றது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 17 வருடத்துக்கு முன்பிருந்தே நான் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று வேற கூறியிருக்கின்றார். சரி, அவ்வளோதானே? ஆமா. நீங்கள் ஒரு எம்ஏ படிக்கணும், ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூலில் எதுவுமே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எம்ஏவில் சேர்க்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். 1ஆம் கிளாஸ் எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாமல் நீ படிக்க முடியாது. ஆனால் 1ஆம் கிளாஸ் ஸ்கூல்லையே சேர்ந்துட்டு படிச்சுக்கினே இருந்து 10 நாள் படிச்சுட்டு நான் எம்ஏ படிக்கலையே, என்னால் படிக்க முடியலையே, எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது காலங்கள் கடந்து பயணம் பண்ணணும். ஒரு பிறவி 2 பிறவியில் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலை, பல ஆயிரம் பிறவியில் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ள பதிவாயிருக்குது. அந்த எண்ணங்கள் அத்தனையும் கலைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சியாக செய்துக்கணும் பண்ணும். ஒரு குளத்துல தண்ணி இருக்குது, அந்த குளத்துல தண்ணி இருக்குதா இல்லையான்றது செத்த மூடி இருக்குது, பாசம் மூடி இருக்குது. அப்போ பாசம் மூடி இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போடுற நேரம் விலகும், திருப்பி அதை நிறுத்தின உடனே வந்து சேர்ந்துடும். அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ற பாசை வந்து உங்களை சூழ்ந்தே இருக்குது எப்பவுமே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை தொடர்ச்சியா அடிக்கும் போதுதான் அது உங்களை விட்டு விலகும். ஒரு வாட்டி அடிச்சுட்டா எனக்கு பாச விலகலையே, எண்ணங்கள் விலகலையே, எண்ணங்கள் வந்துக்கிட்டே, எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தானே உலக வாழ்க்கைய. அப்போ எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை விட்டீங்கன்னா எண்ணங்கள் குறைஞ்சிடும். அது விட முடியாது, ஏன்னா வாழ்க்கை நடத்தி ஆகணும். அப்போ எண்ணங்களோடவே நம்ம ஓடிக்கினே நம்ம எண்ணங்களை நம்ம அடக்கணும். அடக்கினீங்கன்னா அது ஒரு நாள் நல்ல பலனை தரும் உங்களுக்கு. ஐயா, SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது, சரி. ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் வந்து இருந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே வந்து பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துன்னு இருந்தது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாம அழிச்சிட்டோம். இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும் போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்னைக்கு 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்ப மனிதனா மாறி போயிட்டான். அந்த மிருகத்துல இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனா உடலை மாத்திக்கனா குணங்கள் மிருக குணமாவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தல் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான். அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவா வாழ்ந்துன்னு. அதனால இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளவுதான் வித்தியாசம்.